கடவுள் என்று சொல்லும் பொழுதே, அதுவும் தமிழ் கடவுள் என்றாலே முருகன் என்பதுதான் நமக்கு நினைவிற்கு வரும். முருகன் என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே முருகு. முருகனுக்கும் தமிழுக்கும் அவ்வளவு ஒரு இணக்கமா? நிச்சயமாக. முருகப்பெருமான் எப்படி தமிழின் வடிவத்திலேயே இருக்கிறான் என்பதற்கு அவனுடைய உருவத்தையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்ல உயிரெழுத்துக்கள் 12ன்னு சொல்றோம். உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தா அவன் 12 கையோட இருக்கான். மெய்யெழுத்து அப்படின்னு பார்த்தா 6 முகமும் 12 கையும் சேர்ந்து 18ஓட அவன் காட்சி தருகிறான். உயிரெழுத்தும் இருக்கு, மெய்யெழுத்தும் இருக்கு. தமிழின் சிறப்பே ஆயுத எழுத்துதானே என்றால் அந்த ஆயுதத்தையும் வேலாக வைத்திருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். தமிழ் எழுத்துக்களின் வடிவமாகவே இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, பொதுவா ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் 2 முக்கியம் இல்லையா? தமிழில் இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் ஆபத்து வந்தபோது ஓடி வந்தவன் முருகப்பெருமான். தமிழுக்கு ஆபத்துனா உடனே முருகன் ஓடி வருவான். ஏன்னா அவன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அங்கே குடமுழுக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற காட்சியை புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற போது பாடுகிறார், பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். கும்பாபிஷேகம் பார்க்காம போலாமா பூம்பாவாய் என்று சொன்ன உடனே பூம்பாவாய் உயிர் பெற்று வந்தாள் என்று நம்முடைய பெரிய புராணம் பேசுகிறது. அவ்வளவு சிறப்புமிக்க குடமுழுக்கு பெருவிழாவை நாம் புதிய தலைமுறை வாயிலாக திருச்செந்தூர் கோவிலின் குடமுழுக்கு பெருவிழாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழில் இலக்கியத்திற்கு எங்கே ஆபத்து வந்தது என்றால், 1000 புலவர்களையும் கற்கிமுகி என்கிற பூதம் அடைத்து வைத்திருந்தது. முருகன் ஓடி வந்தானா காப்பாத்துறதுக்கு, நக்கீரரோட சேர்த்து. அது அருணகிரியார் பாடுறார், பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும். நல்லா கவனிங்க, பழுத்தமுது தமிழ் புலவன். தமிழ் புலவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் ஓடி வந்தானாம் முருகப்பெருமான். அருணகிரியார் பாடுகிறார். இது இலக்கியம். இலக்கணம்னு ஒண்ணு இருக்குல்ல, இலக்கணத்திற்கு ஆபத்து வந்த போதும் ஓடி வந்து காப்பாற்றியவன் முருகப்பெருமான். இது எப்படி அப்படின்னா, கந்தபுராணத்தை நம்முடைய கச்சியப்பர் அரங்கேற்றம் செய்கிறார். முருகப்பெருமான் எதற்காக அவதாரம் செய்தான் என்பதை ரொம்ப அழகா அவர் சொன்னார். உலகம் உய்வதற்காக வந்தான். கருணைக்கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. இந்த கந்தபுராணத்தை அரங்கேற்றுகிற போது முதல் பாட்டிலேயே இலக்கண பிழை என்று மற்ற புலவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே முருகப்பெருமான் வந்து விளக்கம் சொன்னான். ஏன் அவங்க ஏத்துக்கல அப்படின்னா, திகட சக்கரம் செம்முகம் 5உளான், இதுதான் முதல் வரி, கந்தபுராணத்தினுடைய முதல் வரி. அந்த முதல் வரிக்கு அவங்க விளக்கம் கேட்கிறாங்க. அது என்ன திகட சக்கரம்? இவர் சொல்ற திகழ் தசகரம். இதை நீங்க சேர்த்து சொல்லும் போது புணர்ச்சி விதிப்படி திகட சக்கரம்னு வரும். அப்படியெல்லாம் ஒரு புணர்ச்சி விதி இல்லை, நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் முருகப்பெருமானை சரணடைகிறார். முருகன் வந்து விளக்கம் கொடுத்தானாம். அவன் சொன்னானா, தமிழ்நாட்டுல சோழ நாட்டுல வீர சோழியம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த வீர சோழியம் புத்தகத்துல சந்தி படலத்துல இந்த இலக்கண விதி இருக்கு. அந்த விதியை முருகன் சொன்னானாம், 15ஓடு எண்ணிரண்டாய் தோன்றும் உடல் பின் தகாரம் வரின் 2ம் தொடர்பால் ஆன்ற 5. தமிழ்ல 15வது எழுத்து, எண்ணிரண்டுனா 16வது எழுத்து, 8 2 16. இது 2க்கும் பின்னாடி தா வந்தா 5வது எழுத்து வரும் என்று விளக்கம் சொன்னது யார்? தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இப்ப 15வது எழுத்து என்ன? தமிழ்ல ழ. 16வது எழுத்து என்ன? ழ. இது 2க்கும் பின்னாடி தகரம் வந்தா 5வது எழுத்து வரும், என்ன? டா வரும். அப்ப திகழ் தசகரம் என்பது திகட சக்கரம் என்று வந்தது சரி என்று முருகப்பெருமான் ஓடி வந்து விளக்கம் கொடுத்தான் என்று நம்முடைய புராணங்கள் பேசுகின்றன. அவன் தமிழ் கடவுளே தான். தமிழ் இலக்கியம் இலக்கணம் அனைத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெய்வம். அதுலயும் அருணகிரியார் பாடிய சந்த பாடல்கள் மாதிரி கந்த கடவுளை அருணகிரியார் சந்த பாடல்களால் பாடினார். அந்த சந்த பாடல்கள் மாதிரி வேற யாருமே இதுவரைக்கும் பாடியதில்லை. குடமுழுக்கு ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
முத்து என்கிற ஒரு வார்த்தையை தான் முருகப்பெருமான் கொடுத்தார். அவன் தமிழ் கடவுள். தமிழ் எப்படி வந்தது பாருங்க. பிரவாகம் எடுக்கிற தமிழ் அப்படின்னு சொல்லுவோம்ல, முத்துன்னு பாடு அப்படின்னு முருகன் சொன்னார். அருணகிரியார் பாடினார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முக்திக்கோரு வித்துக்கூறுவரை என ஓதும் முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிவேன 10 தலை தத்தக்கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகரில் இரவாக பத்தற்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரச்சித்தருவதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்த பரிப்புற நிறுத்தப்பதம் வைத்து பெயரவை திக்கட்கொண்ட டிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரி குத்திரிக்கடுக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்குப்பிடி என முதுக்கூகை கொட்புச்சல நட்பற்றவனரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே. அவன் தமிழ் கடவுள், தமிழர்களின் கடவுள் என்பதற்கு ஆதாரம் நம்முடைய சங்க இலக்கியத்திலே இருக்கு. தமிழர்களின் வாழ்க்கையை நாம் அகநானூறு, புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு என்று பிரிக்கிறோமே. அந்த 10 பாட்டில் முதல் பாடல் தமிழர்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய 10 பாட்டின் முதல் நூலை திருமுருகாற்றுப்படை. முருகனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நூல். முருகனை வணங்கித்தான் தமிழர்களின் வாழ்க்கையே தொடங்குகிறது என்பதற்கு ஆதாரம் இந்த திருமுருகாற்றுப்படை. அவன் தமிழ் கடவுள்தான். தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான்.